இந்த ஒரு எஸ்இஓ டூல் போதும் உங்கள் வெப்சைட் ஆர் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் பேசிக் எஸ்இஓ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூகுளில் பெஸ்ட் யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் இன் ஆன்லைன் சர்ச் பண்ணுறேன். அதில் லிஸ்ட் ஆகிற ரேண்டமான ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெப்சைட்டோட எஸ்இஓ டீட்டெயில்ஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். டைட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் யூஆர்எல் அண்ட் கெனானிக்கல் அண்டு ரோபோ டேக், அதில் இண்டெக்ஸ் அண்ட் ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த வெப்சைட்டில் எத்தனை கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் தென் வேர்ட் கவுண்ட்டும் இதில் செக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஹெச் டேக்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் robo.txt சைட் மேப்பும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜஸ் எத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் லிங்க்ஸ் எத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் உங்களால் பார்த்துக்க முடியும், எத்தனை H1 H2 யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வெப்சைட்டுக்கு எத்தனை லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இன்டர்னல் லிங்க் எவ்வளோ, எக்ஸ்டர்னல் லிங்க் எவ்வளோன்னு இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் டோட்டலாக எத்தனை இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை ஆல் டேக் இல்லை, ஆல் டேக் எத்தனை போட்டிருக்காங்க, அதுவும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்புறம் என்னென்ன ஸ்கீமா மார்க்கப் இந்த வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் ஓப்பன் கிராஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அட்வான்ஸ் இந்த டூலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye guys.